our channel. இன்னைக்கு வந்து என்னுடைய பிஎம் ரொட்டீன் காட்ட போகிறேன். அதாவது நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் என்ன பண்ணுறதோ அதை காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சர். ஸோ நான் யூஸ் பண்ணுற கிளென்சர் வந்து சிம்பிளோட இது கிளென்சர் தான். இது ரொம்ப சிம்பிள், லைக் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸ்கின்க்கு. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் செட் ஆகும். எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், எனக்கும் இது நல்லாவே செட் ஆகும். ஸோ அது யூஸிங் சிம்பிள் கிளென்சர். ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங்க்கு அப்புறம் சாலிசிலிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து உங்களோட போர்ஸ்லாம் டீப்பாக போய் கிளென்ஸ் பண்ணும், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ 2% சாலிசிலிக் ஆசிட் நம்ம வந்து டெர்மாகோல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஸ்கின் கேர்லாம் இருக்குது. ஸோ 2% சாலிசிலிக் ஆசிட் சீரம் ஃப்ரம் டெர்மாகோ. அது நம்ம வந்து இந்த சீரம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஸ்கின் கேர் காலேஜ் போகிறது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுனால நிறைய பிரேக் அவுட்ஸ் வந்து என் ஸ்கின்னில் வருது. ஸோ இனிமேல் அட்லீஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் ரொம்ப கண்ணுக்கிட்டலாம் போக வேண்டாம். சாலிசிலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்க்குலாம் ரொம்ப வந்து லைக் அது இது பண்ணுறதுக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒர்க் ஆகும். ஸ்கின் கேர் நெக்குக்கும் சேர்த்து பண்ணுவேன். கொஞ்சம் 2 minutes ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நயசினமைட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 5% நயசினமைட் சீரம் யூஸ் பண்ணுறோம். இதுவும் டெர்மாகோல் தான். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் 30 செகண்ட்ஸ் 1 minute ஆனோடனே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் சாலிசிலிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஸ்கின் கேருக்கு ஒரு மாய்ஸ்சரைசர், மேக்கப்புக்கு ஒரு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணேன். ஸ்கின் கேருக்கு எமோலின் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அது காலி ஆயிடுச்சுன்னா நான் இப்போ கரண்ட்டாக வந்து லாக்மியோட வந்து மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுறேன். அந்த லாக்மி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், பீச் மில்க் மாய்ஸ்சரைசர். ஸோ அதுக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு எதனா ரெமெடி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இப்போ கரண்ட்டாக நிறைய இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் ரெமெடிஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாய்ஸ்சரைசர் முடிச்சுட்டு நைட் க்ரீம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய நைட் க்ரீம்ஸ் விற்குது நிறைய நல்ல பிராண்ட்ஸ்லேருந்து. ஸோ நீங்கள் நைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசரோட முடிச்சுவேன். லாஸ்ட்டாக லிப் பாம் தான் யூஸ் பண்ண லிப் பாம் நிவ்யாவிலேருந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது ஆக்சுவலி. நான் டெய்லி ரெகுலராக காலேஜ்க்கு யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப சாப் லிப்ஸ், ஸோ ஈஸியாக எனக்கு ட்ரை ஆகிடும் லிப்ஸு. ஸோ அதனால் கண்டிப்பாக
நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பால் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் நைட் ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிட் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணும்போது அடுத்த நாள் மார்னிங் சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டாக போடணும். அவ்வளோதான் வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.